வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோரை விடுதலை செய்த தீர்ப்பை ரத்து செய்து தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் தண்டனை விவரங்களை இன்று காலை 10:30 மணிக்கு அறிவிக்க உள்ளது. திமுக அமைச்சர்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள எண்ணற்ற ஊழல் வழக்குகளை கணக்கில் கொள்ளும்போது மத்திய சிறையில் ஸ்டாலின் அமைச்சர்களுக்கு என ஒரு தனி கட்டடம் தேவைப்படும் போல தெரிகிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற அலுவல் மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் என மக்களவையில் திமுக எம்பி டி. ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் அமைப்பு சட்டப்படி 3 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை பெற்றால் மட்டுமே தண்டனையை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. அந்த வகையில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்ததால் அவரது தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள் வரலாறு காணாத மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய சூழலில்தான் மழை வெள்ள நிவாரணம் வழங்காமல் மத்திய அரசு தாமதம் செய்வதாக சில குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மதுரைக்கு வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட ரூபாய் 59 லட்சம் மதிப்பிலான பேஸ்ட் வடிவிலான தங்கத்தை பறிமுதல் செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் பொறுப்பேற்றுள்ள நிலையில் தேமுதிக சரிவிலிருந்து மீண்டும் எழுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மதுரையில் பொதுப்பாதையை ஆக்கிரமித்துள்ளதாக அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய கோரி மாநகராட்சி துணை மேயரின் மனைவி தாக்கல் செய்த வழக்கில் கலெக்டர் கள ஆய்வு செய்ய வேண்டும். இதையடுத்து அனுமதியற்ற கட்டடம் என அடையாளம் காணப்பட்டால் அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதை 8 வாரங்களில் முடிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள்